தாழ்வு மனப்பான்மை என்பது என்னவென்றால் ரசிக்கின்ற உணர்ச்சி இல்லாத ஒரு நிலை, மகிழ்ச்சியாக வாழ முடியாத ஒரு நிலை தான் தாழ்வு மனப்பான்மை. தன்னையே தாழ்வாக நினைப்பாங்க. காரணம் என்னென்னா, தன்னை ரசிக்க முடியாத ஒரு நிலையில் அவங்க இருப்பாங்க. அதாவது அவங்ககிட்ட வந்து எந்தவித திறமைகளும் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவங்க உடம்பு அழகாக இல்லாமல் இருக்கலாம், உடல் பருமனாக இருக்கலாம், உடம்புல நோய் இருக்கலாம், எந்தவித திறமையும் இல்லாமல் இருக்கலாம். அவங்ககிட்ட அவங்களாலேயே ரசிக்கிறதுக்கு எந்தவித அம்சமும் அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஒருத்தர் வந்து தன்னிடம் திறமை இருக்குதுன்னா அந்த திறமையை ரசிப்பார். அதாவது ஒருத்தர் வந்து திறமை இல்லைனாலும் அழகாக இருக்காருன்னா அழகை ரசிப்பார். அப்போ அவருக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ரசிப்பதற்கு தன்னிடம் எதுவுமே இல்லை, தன்னிடம் திறமையும் இல்லை, அழகும் இல்லை. அப்படிங்கும்போது அவருக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அப்போது அவருக்கு ரசிக்கின்ற உணர்ச்சியே இல்லாமல் போயிடும். தன்னிடம் ரசிப்பதற்கு எதுவுமே இல்லைங்கும்போது அப்போ அவருக்கு ரசிக்கின்ற உணர்ச்சியே இருக்காது. தன்னை ரசிக்கும்போது தான் அவருக்கு ரசனை உணர்ச்சி அங்கேருந்து தான் பிறக்கும். தன்னிடம் ஒருத்தருடைய ரசனை உணர்ச்சி எங்கேருந்து பிறக்குன்னா தன்னிடமிருந்து தான். அவரை முதல்ல அவர் ரசிக்கணும், அங்கேருந்து தான் ஒருத்தருடைய ரசனை உணர்ச்சியே பிறக்குது. அதனால் தாழ்வு மனப்பான்மைங்கிறது என்னென்னா, தன்னிடம் ரசிப்பதற்கு எதுவுமே இல்லை, திறமை இல்லை, அழகு இல்லை. அப்படிங்கும்போது ஆரோக்கியம் இல்லை, அழகு இல்லை, திறமை இல்லை. அப்படிங்கும்போது அவருக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அதனால் தாழ்வு மனப்பான்மையை போக்கணும்னா நம்ம உடம்பை அழகாக வச்சுக்கணும், அப்புறம் கொஞ்சம் திறமையாகவும் இருக்கணும். திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும், நமது உடலை அழகாக வைத்துக்கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும், அழகாக வைத்துக்கொள்ள வேண்டும். சும்மா வந்து திறமை எதுவுமே இல்லை, உடம்பையும் உடல் பருமன் தொப்பை கிப்பன் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அப்புறம் தாழ்வு மனப்பான்மை வரும். நம்ம உடம்பே நம்ம ரசிக்கவே முடியாது. அப்போ நமக்கு ரசனை உணர்ச்சி இருக்காது, வெறுப்பாக இருக்கும். தாழ்வு மனப்பான்மை வந்தாலும் தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னா தாழ்வான எண்ணங்கள், தாழ்வான சிந்தனைகள், அப்புறம் தாழ்வான செயல்களில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள். தாழ்வு மனப்பான்மை என்பது என்னென்னா, தாழ்வான எண்ணங்கள் இருக்கும். தாழ்வு மனப்பான்மை தாழ்வான மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா மனப்பான்மை, மனதின் தன்மை. அங்கே தாழ்வான எண்ணங்கள் இருக்கும், தாழ்வான சிந்தனைகள் இருக்கும். அப்போ என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க வெளியில். அப்போ தாழ்வான செயல்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அப்போ அதுதான் தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை என்று நாம் குறிப்பிட வேண்டும். அப்போ தாழ்வு மனப்பான்மைன்னா தாழ்வான செயல்களை தான் செய்வாங்க. அப்படின்னா தாழ்வான செயல்களை யாருமே ரசிக்க முடியாது. தாழ்வான எண்ணங்கள், தாழ்வான பேச்சுக்களை யாருமே வந்து ரசிக்க முடியாது. அதாவது தாழ்வு மனப்பான்மை கிடையாது, அதோட உண்மையான பேர் இழிவான மனப்பான்மை. அது வந்து நம்ம வந்து இழிவான மனப்பான்மைன்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக நிறைய பேருக்கு அது வந்துடுச்சு, அந்த இழிவான மனப்பான்மை நிறைய பேருக்கு வந்துடுச்சு. அப்படிங்கும்போது நம்ம இழிவான மனப்பான்மைன்னு குறிப்பிட முடியாதுங்கிறனால தாழ்வு மனப்பான்மைன்னு நம்ம குறிப்பிடுறோம். உண்மையிலே அதுக்கு நம்ம இழிவு மனப்பான்மைன்னு தான் சொல்லணும், அதுதான் சரியானது. அப்போது தாழ்வு மனப்பான்மைன்னே நம்ம சொல்லுவோம் மக்களுடைய புரிதலுக்காக. தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னா அவங்களுக்கு தாழ்வான எண்ணங்கள் இருக்கும், தாழ்வான சிந்தனைகள், தாழ்வான செயல்களில் ஈடுபடுவார்கள். அப்போ தாழ்வான செயலை யாராலையும் ரசிக்க முடியாது. தாழ்வான செயல்களை ஒருத்தர் ரசிக்கிறாருன்னா அவர் ஒரு சைக்கோவாக இருக்கணும், ஒரு வக்கர உணர்ச்சி உடையவராக தான் இருக்கணும். அப்போ தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்க ஒரு சைக்கோவாக மாறுவதற்கு சைக்கோவாக தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய தாழ்வான செயலையே ரசிக்க ஆரம்பிச்சிடுவார். தன்னிடம் வந்து ரசிப்பதற்கு உயர்ந்த அம்சம் எதுவுமே இல்லை, நல்ல திறமை இல்லை, அழகு இல்லை. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வரும். அப்போது அவர் என்ன கடைசியில் நமக்கு உயர்வான ஒரு அம்சம் நமக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அழகு அல்லது திறமை எதுவுமே வரதுக்கு வாய்ப்பே இல்லை, வளர்த்து கொள்வதற்கு வழி எதுவும் நமக்கு தெரியலை. நம்மக்கிட்ட இருக்கிறது தாழ்வான எண்ணங்கள், தாழ்வான சிந்தனைகள், தாழ்வான செயல்கள் தான். இதுதான் நமக்கு சொந்தமானது, அதனால் இதையே நாம் ரசிக்க பழகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வான செயல்களையே ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, தாழ்வான பேச்சுக்களையே ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறதையே ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, போதைப் பொருள் பயன்படுத்துறது, அவங்களுக்குள்ளே ரசனைத்திறன் இருக்குது. ஆனால் அவங்களோட ரசனைத்திறன் எதுவாக இருக்குன்னா இந்த மோசமான விஷயமா இருக்குது. மோசமான விஷயத்தை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாருமே தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் தான். தாழ்வு மனப்பான்மையால் தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தாழ்வான செயலையே அவங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் தாழ்வு மனப்பான்மையோடு. அப்போ அவங்க ஒரு சைக்கோவாக மாறிடுவாங்க, இழிவான விஷயத்தையே ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க.